ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் தகுதி தேர்வு கொஷின் 13வது கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 12 கொஷின் போட்டிருக்கேன். 12 கொஷின் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பழைய கொஷின் நம்ம பார்க்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த தமிழ் தகுதி தேர்வு கொஷின் பார்த்திங்கன்னா முழுக்க இலக்கணத்துக்காக மட்டும்தான், சரிங்களா? எல்லாருமே 85 கொஷினுக்கான அந்த இலக்கண கொஷின்லேருந்து வேணால் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. மீதி அந்த 15 கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், சரிங்களா? அதுக்கு அதாவது இலக்கணத்துக்காக இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்காங்க. மீதி அந்த 15 கொஷினுக்கு அந்த டாபிக் வைஸ் நம்மளுக்கு புக்கில் எங்கே கிடைக்குதோ அதை எல்லாத்தையுமே கேதர் பண்ணி படிங்க, சரிங்களா? இது நம்ம பழைய கொஷின் பார்க்குறது நம்மளுக்கு என்றைக்குமே இல்லை தான். நான் எப்போவுமே எக்ஸாமுக்கெல்லாம் பழைய கொஷின் நிறையா பார்க்குவேன். அதனால தான் நானும் இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே, நான் பழைய கொஷின் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கும். நான் என்ன மூலிமா ஒரு 2-3 பேர்த்துக்கு தெரியும், அவங்களும் பார்க்குவாங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன், சரிங்களா? வாங்க இன்றைக்கி கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், வண்டாய் எழுந்து என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். வண்டாய் எழுந்துனா வண்டாய் கூட்டல் எழுந்து. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்க நோட்டில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிற கொஷினுக்கு உங்களதெல்லாம் எத்தனை கொஷின் சரியாக இருக்குது, எத்தனை கொஷின் தப்பாக இருக்குன்றது எனக்கு கமெண்டில் பென் பண்ணுங்க, சரிங்களா? கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. ஆப்ஷன் ஏ. பெருங்கடல் பிரித்தல்னா பெருங்கடல்னா பெருமை கூட்டல் கடல். ஆப்ஷன் பி. மிசை என்பதன் எதிர் சொல்லிக்கணும். மிசைனா என்னது? மிசைனா மேலே. மிசினா என்ன வரும்? மேலேன்னு வரும். அதுக்கு எதிர் சொல்ல என்ன? கீழே. ஆப்ஷன் ஏ. பொருந்த இணையை கண்டறிய. உயிர் முன் உயிர் மணியடி. மணியடி பிரிச்சோம்னா என்னன்னு வரும்? மணி ப்ளஸ் அப்படின்னு வருமா? இப்போ நீன்றது இன்னு கூட்டல் ஈனு தானே வரும். அப்போ இதுவும் உயிரெழுத்து, அப்படின்றதும் உயிரெழுத்து. அப்போ உயிர்மின் உயிர், அதான். அப்போ அது கரெக்டு தானே? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது உயிர் முன் மெய்யின்னு கொடுத்துருக்காங்க. பனிக்காற்று. பனிக்காற்று எப்படி பிரிக்குவாங்க? பனி கூட்டல் காற்று. இதை இனி இன்னு கூட்டல் ஈனோ, காவை இக்கு கூட்டல் ஈனும் பிரிக்குவாங்களா? அப்போ இதில் கடைசியில் திணிக்கு ஈ உயிரெழுத்தா, இக்கு மெய் எழுத்தா? அப்போ உயிர் முன் மெய், சரிதானே? அப்போ இதுவும் சரிதான், சரிங்களா? இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அதுக்கடுத்து மெய்முன் உயிர்னு கொடுத்துருக்காங்க. மெய்முன் உயிர்னா ஆளிலை. ஆள் கூட்டல் இல்லை, அதாவது இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. அப்போ மெய்முன் உயிர், இதுவும் கரெக்டு தான், சரிங்களா? அதுக்கடுத்தது மெய்முன் மெய். கோலாட்டம். கோலாட்டன்றதை நம்ம எப்படி எழுதுவோம்? கோல் கூட்டல் ஆட்டம்னு வரும், சரிங்களா? அப்போ இது மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து. இப்போ மெய்முன் உயிர்ந்தான் வரும். இங்கே மெய்முன் மெய்ன்னு வந்திருக்கு. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் தவறான இணை. பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை, சரிங்களா? அது பொருந்தாத இணை கண்டறிய. தகலினா அகல் விளக்கு, சரிதான். இடராளினா துன்பக்கடல், சரிதான். வெய்ய கதிரோன்னா வெப்ப கதிர் வீசும் சூரியன், இதுவும் சரிதான். சுடராளியானா திருமால்னு வரும். அது என்னன்னு வரும்? திருமால்னு வரும். ஆனால் இங்கே சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாத இணை. பொருந்தாத சொல்லை கண்டறிய. செங்காந்தல். செங்காந்தல்ன்றது பண்பு தொழில். இங்கே உண்மை தொழில் கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. வீசு தண்டர்கள் தொழில் சரிதான். மலர்க்கைனா உண்மை தொழில், இதுவும் சரிதான். சாரை பாம்பு இருபெரும். அப்போ பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் ஏ தான் பொருந்தாத இணை. பொருந்தாத சொல்லை கண்டறிய. வடக்குனா வாடைக்காற்று, சரிதான். மேற்குனா கோடைக்காற்று, சரிதான். தெற்குனா தென்றல் காற்று. கிழக்குனா கோடைக்காற்று வர்ற தவறு. கிழக்குனா என்னன்னு வருதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பின் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ பொருந்தாத சொல்லியது ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல். அதுக்கு அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக
கூரை போட்டனர். இப்போ கூரைனா என்னன்னு வரும்? கூரைனா வேய்ந்தனர் அப்படின்னு தான் வரும். அப்போ ஆப்ஷன் பி தான் மரபுபிழை இல்லாத தொடர். ஆப்ஷன் பி. சரிங்களா? அதுக்கடுத்து வலுவு சொற்களை நீக்கி எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என்னன்னா இந்த இன்னு வராது. சரிங்களா? அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா? மனம்னா 2 சுழின்னு வராது, 3 சுழின்னு தான் வரும். சரிங்களா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம், இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். இது மரபுபிழையற்ற தொடரை கண்க. கோழி என்ன பண்ணும்? கோழி கொக்கரிக்கும், நரி ஓலையிடும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிய. ஆஸ்திரேஷிக்னா அழகியல்னு வரும், இங்கே இது தப்பு. டெர்மினாலஜினா கலைச்சொல், இதுவும் வராது. ஆர்டிஃபிகேட்ஸ் படைப்பாளர் அப்படின்னு வரும். தொன்மம்னா மைத்து, இதுதான் சரியான சொல். சரிங்களா? வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல்லினையை கண்டறிக. செல்னா சென்றான், சரியான வேர்ச்சொல். சென்றான் வரும், இங்கே இது தப்பு. சரிங்களா? வந்தான்னா வான்னு சொல்லி வரும், வந்துன்னு கொடுத்தது தப்பு. கொன்றான்னா கொல்லுன்னு வரும், இது சரிதான். வென்றான்னா வெல்லுன்னு வரும், இங்கே வென்றுன்னு கொடுத்துருவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. சரிங்களா? மகிழ்ந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை. மகிழ்ந்தனன்னா மகிழ் அப்படின்றது தான் சரியான இணை. தெரிஞ்சு சொல்லு. வேர்ச்சொல்லை வினைமுற்றை கண்க. உறங்குனா உறங்கினால், உறங்குகிறார், உறங்கியவர், உறங்கிய. அதாவது உறங்குகிறான்றது வினைமுற்று தான், உறங்கினாலும் வினைமுற்று தான். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷனில் ஏ தான் சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? படித்து வந்தான் எவ்வகை எச்சம். படித்து வந்தான், படித்து வினையச்சம். சரிங்களா? கீழ்காணும் சொற்களை அகர்வரிசைப்படுத்துக. தாத்தா தீத்தி வரிசையில் கொடுத்துருக்காங்க. தாத்தா ஃபஸ்ட்டு அது மட்டும் தான். மீது எல்லாமே தேடி தான்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தவம், தாலாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். ஆப்ஷன் சி தான் சரியான அகரவரிசை. கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. இது சாசா சிசி வரிசையில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சாசாக்கு அடுத்தது என்ன வரும்? சி தான் வரும். ஆனால் இங்கே சூடுன்னு ஸ்டார்டிங்கில் வந்துருக்க வராது, சேவடின்னு வந்திருக்க, செழிப்பு, இது எதுவுமே வராது. அப்போ ஆப்ஷன் பி சினம், சீற்றம், சூடு, செழிப்பு, சேவடி, இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்து. மாமா, மிமி, முமு, மெமே, மை அந்த வரிசையில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு மாண்பு வராது, இப்போ ஸ்டார்டிங்கில் மேல்பார்வை வராது, மேடை வராது. வரிசையில் கொடுத்தாங்க. அப்போ மா தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ ஆப்ஷன் சி மரம், மாண்பு, மீள்பார்வை, மேடை, மௌனம், இதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராகுதல். பல வகையான மங்கள பொருட்களை முறையாக வைத்தனர். சரிங்களா? இது 3மே வராது, இதுதான் வரும். சரிங்களா? படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு மீனிங்காக, ஒரு கோர்வையாக வரும். சரிங்களா? அதுதான் சரியாக இருக்கும். அதுக்கடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிஞ்சது. மணிமேகலை சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டார். மணிமேகலை எதனால் உணவிட்டா? வராது. மணிமேகலை எதற்கு உணவிட்டால்? அதில் வரும். மணிமேகலை எங்கு சென்று உணவிட்டாள்? சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை தொடரை கண்டறிதல். தன்வினை தொடரை கேட்குறாங்க. அவன் திருந்த செய்தான்றது பிறவினை. சரிங்களா? இது வராது. பெரிய ஓவியம் வரைந்து இது வராது. சரி, அவர்கள் நன்றாக படித்தனர். அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான்றதும் பிரிவினை தொடர் தான். சரிங்களா? அவர்கள் நன்றாக படித்தனர், அதுதான் தன்வினை தொடர். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை தொடர்னா ஒரே கவிதாவால் படிக்கப்பட்டதுன்றது என்ன? செயல்பாட்டு வினை வைக்கப்போ அது வராது. அவன் திருந்த செய்தானாலும் இது வராது. பணம் காணப்படுகிறது. அப்பா சொன்னார். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுத. கீரியும் பாம்பும் போல ஊமை கூறும் பொருள் தெரிய. கீரியும் பாம்பும் என்னைக்கு எப்பயுமே பகைமையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ. பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். கரன்சி நோட்டுனா பணத்தால். ஆப்ஷன் டி. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிய. சென்னையில் இவருடன் மழைப்பொழிவு அதிகம், இது வராது. லட்சுமி, இதுவும் வராது.
மன்னிக்கும் மனம் உழவனே மனிதன். இது வராது. காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள். ஆப்ஷன் டி தான் சரியானது. பெருமொழி சொற்கள் கலவத்தொற்று. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அது திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. ஊர் பெயரின் மறுவேல். திருநெல்வேலினா நெல்லை. ஆப்ஷன் சி. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தேன், மலை, வான், செய், பூ என்னும் சொற்களை கொண்டு உருவாக்கினால் வரும் தவறான சொல்லை கண்டிருக்க. அதாவது வான்மலை வரும், சரிதான். பூமலை சரிதான். தேன்மலை சரிதான். வான்சே என்றது வராது, இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறான சொல். சரிங்களா? சரியான சொல் எது? ஆப்ஷன் சி. சரியான சொல் எது? வழிபாட்டு கூடத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஆப்ஷன் பி. பொருத்தமான காலத்தை எடுத்து எழுதுக. மலர் வீட்டுக்கு செல்வாள் அப்படின்றது எதிர்காலத்தில் வரும். இங்கே நிகழ்காலம் கொடுத்துறாங்க, தவறு. கண்ணன் வந்தான் அப்படின்றனா இறந்த காலம், இது தப்பு. கண்ணன் வருவான்றது எதிர்காலம், இறந்த காலம் தப்பு. மலர் வீட்டுக்கு சென்றாள், இறந்த காலம். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? கபிலன் பேசினான். பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும். பேசினான் அப்படின்னா இறந்த காலம். ஆப்ஷன் பி. திருக்குறள் கருத்தின் அடிப்படையில் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உலகு, நீரின்றி அமையாது உலகு. ஆப்ஷன் டி. அடைப்புக்குள் உள்ள பூவின் நிலை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் படுத்துக. செம்மல்னா என்னன்னா பூ வாடிய நிலை. சரிங்களா? அரும்புனா பூ தோற்ற நிலை. அந்த அரும்பு, மொட்டு, அரும்பு, போது, மொட்டு, முகை, மலர், அலர்வி, செம்மல், அந்த மாதிரி 7 வகையான பூவின் நிலைகள் 7. அதில் செம்மல் என்னன்னா பூ வாடிய நிலை. சரிங்களா? இருபொழுது தருக. மாலை, இருபொழுது மாலைனா பூ மாலை, மாலை பொழுது. ஆப்ஷன் சி ரெண்டுமே வரும். சரிங்களா? இருபொழுது தருக. நூல்னா ஆடை தைக்கு உதவுது நூல், மூதுரை, அறநூல். ஆப்ஷன் பி. குறில் நெடில் மாற்றம். ஆப்ஷன் பி. சரிங்களா? குறில் நெடில் மாற்றம். பொருள் வேறுபாடு அறிக. கொடு, கொடு. இந்த கொடுனா தருதல், அந்த கொடுனா நேராக வருதல். ஆப்ஷன் பி. எந்த எர்த்வாம் தமிழ் படுத்துங்க. எர்த்வாம்னா எர்த்வாம் நிலநடுக்கம் தான் வரும் நினைக்கிறேன். நங்கூல் வருமா நிலநடுக்கமா? எர்த்வாம்னா நிலநடுக்கம். சரிங்களா? ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது கலைச்சொல். ரெஸ்பான்சிபிலிட்டினா கடமை. சரிங்களா? மெய்கீர்த்தி என்ற பெயர் யாருடைய காலத்தில் வந்தது? ஆப்ஷன் பி. சோழன். கம்பத்தம் இற்றிய நூலுக்கு தாமையிட்ட பெயர் ராமாவதாரம். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் அடுக்கு தொடரை கண்டறிக. விறுவிறு, அது அடுக்கு தொடர்னா அந்த அடுக்கு தொடரில் இருக்க வார்த்தையை பிரித்தா, தனித்தனியாக பிரித்தா பொருள் தரும். சரிங்களா? இதுவே இரட்டைக்கிளியில் பிரிக்க முடியாது, பிரித்தா பொருள் தராது. கலகல இது வராது, விறுவிறு இது வராது, இது எல்லாமே இரட்டைக்கிளி. ஆப்ஷன் டி. பிடி தான் அடுக்கு தொடர். சரிங்களா? வர்க்கை என்று சொல்லணும்னா வர்க்கைன்னா என்னது? பலாப்பழம். ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. மதுரை தமிழ், அதாவது தமிழ் தாயின் 4 பேர் துளிர்த்த இடம் மதுரை. ஆப்ஷன் பி. சரிங்களா? அதுக்கடுத்து பிழைத்திருத்தல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஓர் ஏரி. ஆப்ஷன் ஏ. அதுக்கு சரியான பதிலை தேர்ந்தெடு. அதாவது ஒரு கடல். ஆப்ஷன் பி. பிழையற்ற தொடரை எழுது. வலப்பக்க சுவற்றில் வராது. சரிங்களா? சுவற்றில், இந்த சுவரில், வலப்பக்க சுவரில் எழுதாது. ஆப்ஷன் சி. கீழ்கண்ட பத்தியனை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். பன்மொழி புலமையும் போர் பயிற்சியும் பெற்றவர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படை திரட்டி பயிற்சியளித்தார். அமைச்சர் தாண்டவராயரும் தளபதியாக பெரிய மருது, சின்ன மருது மற்றும் சிலரும் உடனிருந்தனர். ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். வேலுநாச்சியாரை காட்டிக் கொடுக்கும் படை
காட்டி கொடுக்கும் படை உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். இந்த வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர். மறுத்ததால் அவளை கொன்று விட்டனர். உடையாளின் பெருமையை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அவருக்கு ஒரு நடுகள் நடப்பட்டது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் யார்? செல்லமுத்து. ஆப்ஷன் ஏ. முத்துவடுகனார் எப்பகுதியை ஆட்சி செய்தார்? சிவகங்கையை ஆட்சி செய்தார். அதுக்கடுத்து வேலுநாச்சியார் அமைச்சர் யாருன்னா தாண்டவராயர். ஆப்ஷன் சி. வேலுநாச்சியார் யாருடைய நினைவாக நடுகள் நட்டார்னா உடையாளோட நினைவாக நடுகள் நட்டார். ஆண்கள் படைப்பிரிவின் தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டது? மருது சகோதரர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து கதிர் கூட்டல் ஈன. கதிர் ஈன. ஆப்ஷன் சி. அருந்துணை. அருமை கூட்டல் துணை. ஆப்ஷன் ஏ. என் தமிழ் நா பிரித்து எழுதுக. எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற்குறியை தெரிக. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. இங்கு கம்மாக்குறி வராது, அதான் இது தப்பு. சரிங்களா? இங்கெல்லாம் கம்மாக்குறி வரும், அதனால இங்கே வரல, தப்பு. இங்கு கம்மாக்குறி வர தப்பு. ஆப்ஷன் ஏ. தமிழ் மொழி இனிமை வளமை சீர்மை மிக்கது. எது சொல்ல எடுத்து எழுதுக. நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடுறது. தூற்றும்படினா இகழும்படி. அதுக்கு எது சொல் என்னது? போற்றும்படி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. தவறான இணை எதுனா ஆலினா கடல் தான். அதுக்கு இது நாவைனா கப்பல். சரி. பனினா வேலை. இந்த பறவைனா இந்த பறவை வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் தவறான இது. சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். சரிங்களா? அதாவது இந்த புல்னா பறவை, அதாவது இது ரெண்டும் ஒரு மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா எப்படின்னா, இந்த புல்னா என்ன வரும்? இந்த புல்னா பறவைன்னு சொல்லலாம், இந்த புல்னா தாவரம் அதை சொல்லலாம். அதேமாரி இந்த பனினா அதாவது நம்ம குளிர் சொல்லலாம், இந்த பனினா வேலைன்னு சொல்லலாம். சரிங்களா? இது ரெண்டுக்கும் ஆப்ஷனும் ஒரு மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து புல்னா பறவைன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பறவை இந்த பறப்புது, பறவைனா பறப்புது, இந்த மாதிரி இது கொஷினே தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இதில் தவறான இணை எது? போற்றார்னா பகைவர், அளந்தவர்னா வறியவர், கிளைனா உரியவர், பேதையர்னா அறிவுடையவர். அறிவுடையார் இல்லை, அறிவற்றவங்க தான் பேதையார். ஆப்ஷன் டி தான் தவறானது. சரிங்களா? சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய. முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட புகழ் பெற்ற வள்ளல் பாரு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ 1 சரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். 4. முல்லைக்கு தேர்தந்து மலை மேகத்தை விட. அப்போ 1 4 சரி. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ்னா 3 சரிதான், துளுனா மூச்சு சரிதான், மலையாளம் 3, தெலுங்குனா 3 வராது. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் பொருந்தாத சொல்லு. அப்போ தெலுங்குனா என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். சரிங்களா? மரபு பிழைகள். தொகை மரபு அதாவது ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி. மயில் கத்த குயில் கூவியது. மயில் கத்தவ செய்யும் மயில் அகவ குயில் கூவியது. ஆப்ஷன் ஏ. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. தெசிஸ்னா ஆய்வேடுன்னு வரும், இங்கே வராது. சரிங்களா? சாம்பர் இன்டலெக்சுவல்னா அறிவாளர்னு வரும். எம்பலம்னா சின்னம்னு வரும். யார்ஸ் பற்றி பண்ண அப்போ தப்பு, இதுவும் தப்பு. அப்போ சேம்பர்னா சி. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு ஒளிமரபு பிள்ளைகளை திருத்துக. அலரும் மயிலும், அலரும் வராது. அகவும் மயிலும் கூவும் ஆந்தியும். அலரும் ஆந்தியும் கூவும் சேவல் வரும். ஆப்ஷன் ஏ. அதாவது மயில் அகவ ஆந்தி அலற சேவல் கூவும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தெரிவு செய்ய. பனி. இந்த பனினா என்னது? குளிர்ச்சி. இந்த பனினா வேலை. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதி குறிக்கும்? தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு. தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு இலை வகையை தான் குறிக்கும். சரிங்களா?
ஒரு பொருள் தரும் பல சொற்கள். போது, அரும்பு, வி, செம்மல் ஆகிய சொற்கள் எவ்வித குறிக்கும்? பூவின் நிலையை குறிக்கும். ஆப்ஷன் டி. அதுக்கு தகர வருஷப்படி சொற்களை சீர் செய்த தா, அதாவது இக்கு இங்கே வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இக்குங்க வரிசையில் இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, அதுக்கடுத்தது இட்டு, இன்னு, இத்து, இந்த வருஷம் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? இஞ்சி தான் வரும். அப்போ இஞ்சி எங்கே சீல் இருக்குது. அப்போ ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அதுக்கு தகர வரிசைப்படி தா வரிசையில் கொடுத்துருக்காங்க. தா தா, தீ தீ, தூ தூ, தே தே, தை, தோ தோ, தவ்வுன்னு வரும். அப்போ தா தான் ஃபஸ்ட்டு வரும். இங்கே தை வந்திருக்கு, இது வராது. தூ வந்திருக்கும் வராது. தா வந்திருக்கு, அது வர. அப்போ ஆப்ஷன் டி. தம்பி, தாமரை, தீக்குச்சி, தும்பி, தையல். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? பொருந்தாத சொல்லை கண்டறிய. சேலம்னா மாங்கனி நகரம், சரிதான். திருவண்ணாமலை தீப நகரம், சரிதான். மதுரை தூங்க நகரம், சரிதான். சிவகாசி என்னது? குட்டி ஜப்பான் சொல்லுவாங்க. சரிங்களா? பட்டாசு நகரம். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாது சொல்லு. சரிங்களா? ஆரை வருஷப்படி சொற்களை சீர் செய்தல். கண், சுடர், சிவப்பு, கௌதாரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? காதா வரும். கண், கௌதாரி, சிவப்பு, சுடர். சரிங்களா? ஆப்ஷன் பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுறார்கள். சரியான தொடர் எது? கண்டறிந்து எழுதுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் சி தான் சரியான தொடர். சரிங்களா? விடைவகையை கண்டறிய. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று கூறுவது மறைவிடை. மறுத்து கூறுறதா மறைவிடை. சரிங்களா? விடைவகையை கண்டறிய. பாடம் படிக்கிறாயா என்ற வினாவிற்கு படிக்காமல் இருப்பேனா என கூறுவது இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. அப்போ வினா எதிர் வினாதல் விடை. ஆப்ஷன் டி. விடைக்கேற்ற வினா அமைக்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தானே இயங்கியும். இப்போ தானே இயங்குவது தானியங்கியாக வராது. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்குகிறது வராது. தானியங்கின் பணி இது வராது. மனித முயற்சி. ஆப்ஷன் சி. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக இயங்கும் இயந்திரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தானியங்கி என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான். சரிங்களா? ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. நகையும் சதியும் போல. நகையும் சதியும் எப்போ ஒட்டிக்கிட்டே இருக்கும், ஒத்துமை. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஸ்ட்ரோம்னா புயல்னு வரும். இங்கே கட்டுன்னு. அப்போ இது வர்றது. டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, அது வராது. டொர்னோடோனா சூறாவளி. சரி தான். சீ பிரேஸ்னா கடற்காற்று, இங்கே பெருங்காற்று. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான இணை. அதுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். தவறான இணையை தெரிந்து. ஹியூமானிசம்னா மனித நேயம், சரிதான். கேபினட்னா அமைச்சரவை, சரிதான். கல்ச்சரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிமையம், சரிதான். கல்ச்சரல் பவுண்டரிஸ் எல்லை தான், ஆனால் பாரம்பரிய எல்லைன்னு வராது. சரிங்களா? பண்பாட்டு எல்லைன்னு வரும். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் தவறான இணை. விடைவகைகள். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. சரிங்களா? நிறுத்தல் குறிகள் எழுதுறது. நிறுத்தல் குறிகள் எது சரியானது? கூரன் இங்கு வந்தாளா? சரிங்களா? அதுதான் கேள்விக்குறி தான் வரும். இங்கே வந்தாளான்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, அதை வச்சு நம்ம போட்டுடலாம். இந்த கேள்விக்குறி, இந்த புள்ளி, இந்த கம்மா எதுவுமே வராது. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? நிறுத்தல் குறிகள் எது சரியானது? சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சரிங்களா? இங்கே புள்ளி தான் ஒன்று. இங்கே கேள்வி வந்துருக்கப்போ இது தப்பு. உயர்திணை இருவகை திணைகள் அறிவோம். அதுக்கடுத்து தமிழ் பேசவும் படிக்கவும். இங்கே கமாக்குறி வரணும், இங்கே வராது. தப்பு. பாகற்காய் கசப்பு சுவை உடையது. இது இரட்டை மேற்கூறி வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. உயர்திணை இருவகை திணைகளை அறிவோம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடிக்கோடிட்ட சொல்லின் எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. வயிற்றுக்கு கஞ்சி ஊற்றி நாமும் குடி. வயிற்றுக்குன்னா வயிற்றுக்கு. ஆப்ஷன் டி. பேச்சு வழக்கு எழுத்துக்களுக்கு. நீங்கள் சொன்ன இடத்துல தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன இடம்தான் அண்ணே வராது. நீங்கள் சொன்ன இடத்தில் அண்ணே வராது. நீங்கள் சொன்ன இடம் தான் அண்ணே அப்படின்னு வருது. நீங்கள் சொன்ன இடத்தில் தான் அண்ணே. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதுக்கு சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் பி. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்வெளி கதவை திறந்தால். ஒலித்தது வராது, ஒலித்து வராது, ஒலித்ததால் தான் சரி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடி அகரம் ஐயாதல் அப்படின்னா என்னென்னா, பைங்கூழ்ன்றது நம்ம எப்படி பிரிக்குவோம்? பசுமை கூட்டல் கூழ்னு தானே பிரிக்குவோம். பசுமை கூட்டல் கூழ்னு பிரிக்குவோம். இந்த பான்றது பை, இப்போ கூட்டல் ஆ பையா மாறிடுச்சுல, அதை தான் அடி அகரம் ஐயாதல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ
ஒன்று எது பைங்கோல். முன்னின்ற மெய்த்தெரிதல்னா செங்கதிர் வந்து செம்மை குட்டல் கதிர்னு மைய போயிடும். மைய போட்டு இம்முக்கு பதில் இங்குன்றது வரும் சரிங்களா, அதுதான் செங்கதிர்ன்ற வரும் சரிங்களா. அப்போ 2 ஆதி நீராடல்னா காரிரும் சரிங்களா. இனமைகள்னா பெருங்கொடை சரிங்களா. அதில் அப்போ 3, 1, 4, 2 ஆப்ஷனில் இங்கே இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. விதி வீதி, விதினா வரி விதித்தல், அந்த விதினா தெரு, ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். இப்பாடலை பாடியவர் ஔவையார், சரிதான். ஆமாம். ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் மூதுரை போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஆமாம் சரிதான். இவ்வடிகள் ஆத்திச்சூடியில் ஆத்திச்சூடி கிடையாது, இது வந்து மூதுரை பாட்டு சரிங்களா. அப்போ இது தப்பு. அப்போ 1 கூற்று 1 2 சரி 3 மட்டும் தவறு. அப்போ அது எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அதுக்கடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர், சரிதான். முத்தொள்ளாயிரம் சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக படுத்தியதும் சரி. அப்போ கூற்று 2மே சரி சரிங்களா. அப்போ ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து சொல்லுக்கு ஞான பொருள் தருக. காமம்னா ஆசை, வெகுளினா காமம், வெகுளி, மயக்கம், ஈகை, கருணை. காமம்னா ஆசைன்னு வரும், இங்கே ஈகைன்னு கொடுத்தா அது வராது. காமம்னா ஆசை ஃபஸ்ட்டு தான் வரும். அப்போ ஆப்ஷன் டி. காமம்னா ஆசை, வெகுளினா ஆசைனா, மயக்கம்னா அறியாமை. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். சொல்லுக்கு இனியான பொருள் கண்க. ஊழினா என்னது, யுகம். ஆப்ஷன் பி. பொருத்தமான விடையை அறிக. நீ வந்தேன், நாளை வந்தாய், நீ வந்தாயின்னு தான் வரும் சரிங்களா. நாளை வந்தாயின்றது, நாளை வந்தேன்றது, இது 3மே ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரியான கூட்டு பெயரை யானை கூட்டம். ஆப்ஷன் டி சரிங்களா. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான எழுத்துக்கு வராது. தமிழர் வீர விளையாட்டு எழுத்தழுது தமிழுக்கு வராது. தொன்மையான வீர விளையாட்டு தமிழ் தப்பு. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எழுத்தழுதல். ஆப்ஷன் டி தான் முறையாக அமைந்த தொடர் சரிங்களா. சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. சாந்தம்னா என்னது, அமைதி. மகத்துவம்னா சிறப்பு. தாரணினா உலகம். இரக்கம்னா கருணை. அதாவது 4, 1, 2, 3 ஆப்ஷனில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக. சூரியன் உதித்தான், மாலையில் சூரியன் மறைந்தது. நானும் அவனும் வந்தோம்னு வரும், சூரியன் உதித்ததுன்னு வரும் சரிங்களா. நானும் அவனும் வந்தோம் அப்படின்ட்டு வரும். மந்தையில் மேய்ப்பர்கள் வந்தனர்னு வரும், வந்தார்கள். மாலையில் சூரியன் வந்தது. ஆப்ஷன் சி தான் சரியான, அந்த பி தான் சரியான ஆன்சர் சரிங்களா. கடைசி கொஸ்டின், ஒருமைப்பன்மை பிழை நீக்கிய. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான்ட்டு வரும். கபிலன் வேலை செய்த களைப்பாக இருக்கிறான் சரிங்களா. ஆப்ஷன் பி தான் வரும். இருக்கின்றன, இருக்கின்றது, இருக்கின்றவர்கள்லாம் வராது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அவ்வளோதான். இன்றைக்கி இந்த 100 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 100 கொஸ்டினுக்கு யார் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்றது கமெண்டில் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு சிலர்லாம் பார்க்குறீங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்குறீங்களா பார்க்கலன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் வந்து என்னையும் ஃபாலோ பண்ணி என்னோடய கொஸ்டினையும் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி நான் இத்தனை 100 கொஸ்டினுக்கு இத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க கமெண்டில். எனக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.